ஹாய், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் என்னோட மார்னிங் ரொட்டீன் என்னென்னு பார்க்க போகிறோம். காலையிலே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து 7:30க்கெலாம் பஸ் வந்துடும். பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. விட்டுட்டு வந்தோடனையும் வீட்டில் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. வீட்டெல்லாம் பெருக்கி எடுக்கணும், துடைக்கணும். அதுக்கப்புறம் பசிக்குது, செம்ம பசி. பாப்பாவுக்கு காலையில் என்ன கொடுத்தேன்னா சப்பாத்தியும் பன்னீர் புஜியா மாதிரி பண்ணி ரோல் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இனி நான் வந்து ஒரு ரோல் போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு மதியத்துக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். நேற்று வச்ச மட்டன் குழம்பு கொஞ்சம் இருக்குது. அதோட கொஞ்சம் வேறு ஏதாவது பிள்ளைங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து மட்டன் குழம்புல சாப்பிட்லான்னு அப்பளம் பொரித்து சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா. ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வேலை விஷயமா ஒரு வாரமாக வேறு ஊருக்கு போயிருக்காங்க. இன்னும் 1 வீக் ஆகும் வரத்துக்கு. ஸோ இதுங்களை வச்சு சமாளிக்கிறது ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. ஓகேங்களா, வீட்டு வேலை இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு இடையில கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம். இங்கே எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தாகம் அடங்கவே மாட்டேங்குது. ராஜஸ்தானோட வெயில் வந்து அந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குது. ஓகே, எப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆகும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்க ஒரு வழியாக வீட்டெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி இது பண்ணியாச்சு. வயிறு வந்து கத்த ஆரம்பிச்சிச்சு பசியில், கபா கபா கபான்னு. சரிங்களா, ஒரு சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணேன். என்னன்னா நின்ன இடத்துல கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் ஓடுனேன். கொஞ்சம் டயட்டை ஃபாலோ பண்ணலான்னு கொஞ்சம் இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸசைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டயட்டில் ஒரே ஒரு சப்பாத்தி எடுத்துக்க போகிறேன் வித் பன்னீர் புஜியாவோட. ஓகேங்களா, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்த பிறகு எல்லா வீட்லேயும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபேவரட் பிளேஸ் இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி இந்த ராஜஸ்தானில் நான் வந்த பிறகு மோஸ்ட்லி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு இடம். அந்த இடத்த நான் காட்டுறேன். அதுதான் ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு. சரிங்களா, ஓகே. ராஜஸ்தானில் வெயில் பயங்கரமாக இருக்குது. ராஜஸ்தான் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. எந்த ஊராக இருந்தால் என்ன, தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. உடம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து சூஸ் பண்ணி சாப்பிடுங்க. சும்மா சாப்பிட்டோம் போனோம்லாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, சப்பாத்தி தேய்ச்சிட்ருக்கேன். தம்பிக்கு சப்பாத்தி தான் இறங்குது. பாப்பாவுக்கும் தம்பிக்கும் சப்பாத்தி தான் பிடிக்குது, ஏன்னு தெரியல. இப்பயே டெய்லி இட்லியா தோசையாங்கிறாங்க. இன்னும் எவ்வளவோ காலம் இருக்கு. இப்பயே அதுங்க இட்லி தோசையை வெறுக்குதுங்க. ஓகே, அவங்க அப்பாவுக்கு வந்து சப்பாத்தி பிடிக்கும், அடிக்கடி சப்பாத்தி தான் கேட்பாரு. ஸோ அதனால பிள்ளைங்களுக்கும் சப்பாத்தி தான் பிடிக்க மாட்டேங்குது. பிளாக் காஃபிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். ஓகே, சப்பாத்தி போட்டாச்சு. எனக்கு வந்து ஒரு பன்னீர் புஜியா ரோல் பண்ணிட்டேன். என்னடா இங்கே வீட்டிலேயே ரேப் பண்ணியிருக்கேன் பார்க்காதீங்க. புஜியா வந்து கீழே இருக்க ஓப்பன் வழியாக கொட்டிடும். ஸோ சாப்பிடும்போது அதுக்காக கொஞ்சம் ரேப் பண்ணி வச்சுருக்கேன் பட்டர் ஷீட்டில். இது பார்த்தீங்கன்னா பனானா. ஓகேங்களா, இதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். பிளாக் காஃபி போட்டாச்சு. ஓகேங்களா, ஆவி பறக்க பறக்க பிளாக் காஃபி. இதை சாப்பிட்டுட்டு என்னோட ஃபேவரட் பிளேஸ் என்னன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. சாப்பிட்டாச்சு. ஒரு வழியாக வாங்க என்னோட ஃபேவரட் பிளேஸ் என்னன்னு காட்டுறேன்.
இங்கே 2 டோர் இருக்கும். ஒன்று நார்மல் டோரு, இன்னொன்று நெட் டோர். இதுதான் மக்களே, இதுதான் என்னோட ஃபேவரட் பிளேஸ். சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, இங்கே தான் வந்து உட்காந்து காஃபி குடிக்கிறது, பேசுறது, நானும் ஹஸ்பண்டும். ஒரு பால்கனி தான் இது. ஓகேங்களா? இது வந்து நம்ம ஒரு டெசர்ட்குள்ளே இருக்கிறோமா, அதனால அங்கே பாருங்கள் சுற்றியும் பார்த்தீங்கன்னா பாலைவனம் தான். இந்த பாலைவனத்தில் ஃபுல்லும் புழுதி, காற்று அடிச்சிச்சுன்னா, இப்போ தான் காற்று இல்லாமல் இருக்குது இவ்வளோ நேரம். இல்லைன்னா வச்சுக்கோங்க, சில நேரத்தில் காற்று அடிக்கும், இங்கே நிற்கவே முடியாது, என்னையே தூக்கிடும்னு பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு காற்று அடிக்கும். சூப்பராக இருக்குது இந்த வியூஸ் தான். அடுத்த முக்கியமான ஏன் இது எனக்கு இந்த இது பிடிக்கும்னா, இங்கே பாருங்கள், இங்கே செடி நிறைய வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா செடி, இது கருவேப்பிலை செடி. இந்த செடிக்கு ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்குது, நான் சொல்கிறேன். கருவேப்பிலை செடி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கருவேப்பிலையே கிடைக்காதுன்னு என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார், சென்னையிலேருந்து நாங்கள் வரும்போது தொட்டியோட, இந்த தொட்டி மண் உரம் இதெல்லாத்தையும் சேர்த்து 150 ரூபாய்க்கு வாங்கினார். 150 ரூபாய்க்கு என்னமோ தான், 100 ரூபாயோ 150 ரூபாய்க்கு தான் வாங்கினார். அதில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சென்னையில் இருக்க வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்ததில் வந்து ஒரு சின்ன செடி எடுத்துகிட்டு வந்தோம், அது கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ ரெண்டுமே நல்லா இருக்குது. அது டெய்லியும் தண்ணி ஊற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னா, இந்த ஆலோவேரா செடியை வந்து நாங்கள் ஒரு இடத்துலேருந்து ஆட்டையை போட்டோம். ஆமாம், ஒரு ஒருத்தவங்க வீட்டிலேருந்து தான் ஆட்டையை போட்டோம்னு நினைக்கிறேன். அந்த வீட்டில் வந்து ஆளுங்க இல்லை, ஸோ அதனால் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்த இது வந்து மல்லி இலை சீடு போட்டிருக்கோம், மல்லி சீடு, அந்த இது மல்லி இலை வரத்துக்கு ஒரு 2-3 நாளாக சின்ன வளரல. சரிங்க. இது வந்து புதினா வந்து கடையில் வாங்கிட்டு வரோம்ல, அப்போ வந்து அந்த குச்சியெல்லாம் எடுத்து ஊண்டி வச்சனால இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தலைஞ்சிருக்கு. இந்த செடியோட ஹிஸ்ட்ரி தான் செம்ம காமெடியாக இருக்கும். ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம், அது பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கிட்ட, இது வந்து டேபிள் ரோஸ்ன்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ, ஒயிட்டு, பிங்க் இருக்குது. மூணுமே இருந்துச்சு. ஆல்ரெடி வீட்டில் வந்து பிங்க் இருந்துச்சு. இந்த எல்லோ ஒயிட்டையும் பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு குஷி, ஆட்டையை போட்டுடலான்ட்டு. கரெக்டாக அதை விட கார் பார்க்கிங்கிட்ட நின்னனால அழகாக பறிச்சோன்னுமே காரில் வச்சாச்சு. ஸோ அது வச்சு 2-3 பூத்துருச்சு. இப்போ தான் நான் வீடியோ எடுக்கிறேன். அந்த பூ இன்னொரு நாள் பூத்தோடனே நான் எடுக்கிறேன். இன்னும் பெரிய வரலாறுன்னு கேட்டிங்க, இந்த தான் வரலாறு, இது பூவோட வரலாறு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரூமை க்ளீன் பண்ணுங்க. எல்லாம் படுத்ததெல்லாம் அப்படியே இருக்குது. எல்லாத்தையும் இனிமேல் பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதிய லஞ்சுக்கு செய்கிறதுக்காக போகணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.